ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 31 2025க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக வந்து 5 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க்கில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக வந்து டெலகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், அதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்தியா கெட் 6 month waiver ஃபார் ஈரான் போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சாபகர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒன்று இருக்குது. நம்ம தான் வந்து பில்ட் பண்ணியிருப்போம். இங்கே மும்பையிலேருந்து சாபகர் போர்ட் வழியாக நம்ம வந்து ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகிறதுக்காக பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு இப்போ ஒரு டவுட் வரும், ஏன் வந்து நம்ம இப்படி சுற்றி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான் போகலாம், ஆனால் பாகிஸ்தான்லேருந்து நம்ம போக முடியாது. ஏன்னா நமக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம், நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ப்ராப்ளம். அதனால ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரோடுவே, ரயில்வே எதுலேயுமே அந்த பக்கத்துலேருந்து போக முடியாது. ஸோ அந்த வழியை யூஸ் பண்ணாமல் வேறு எந்த வழியை யூஸ் பண்ணால் நம்ம ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியாவுக்குலாம் போக முடியும், ரஷ்யா அப்படின்லாம் போக முடியும்னா இதே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ அதனால ஈரானில் சாபகர் அப்படிங்கிற ஒரு போர்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வந்து 2005 அதுக்கு முன்னாடி இருந்தே பிளான் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஒரு டைம் வந்து மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 2015 தான் ஈரான் சைடும் இந்தியா சைடும் சைன் பண்ணோம் சாபகர் போர்ட் டெவலப் பண்ணுறதுக்காக. ஏன்னு கேட்டால் அதை நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியா, ரஷ்யா எல்லாத்துக்குமே வந்து மேஜரான ஒரு இடம்னா அந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அங்கே வந்து நம்ம பில்ட் பண்ணி வச்சுருப்போம். இங்கேருந்து நம்ம வந்து மும்பையிலேருந்து டேரெக்டாக வந்து சாபகர் போர்ட் இங்கேருந்து போய் அப்படியே ஆப்கானிஸ்தான் பக்கம், அப்படியே சென்ட்ரல் ஏஷியா பக்கம் போயிடலாம். ஸோ இதுதான் வந்து இதுக்காக நம்ம பில்ட் பண்ணியிருப்போம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ யூஎஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான் மேலே வந்து சாங்ஷன் போட்டாங்க ஸோ ஈரான் மேலே சாங்ஷன் போட்டதுனால ஈரான் கிட்டேருந்து நம்ம முதல்ல வந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ யூஎஸ் வந்து ஈரான் கிட்ட சாங்ஷன் போட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளும் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி நீங்கள் ஆயில் வாங்கினீங்கன்னா நம்ம மேலேயும் டேரிஃப் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சாங்ஷன்ஸ் இந்த மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், சரி யூஎஸ் இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஈரான் கிட்ட இப்போ 0%. ஸோ நம்மளும் என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரானை விட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம யார்கிட்ட வாங்கலான் இருந்தோம் அப்படின்னா, வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட. ஸோ ரஷ்யா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து டிஸ்கவுண்ட், நமக்கு ஆல் டைம் ஃப்ரெண்டு, டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து நமக்கு ஆயில் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ்ஸு ரஷ்யா மேலே வந்து ரஷ்யன் சாங்ஷன் ஆக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 2025 இதில் வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டிருக்காங்க. ஏன் ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டாங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துகிட்ருக்கு, அதனால ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டிருக்காங்க. இப்போ ரஷ்யா கிட்ட சாங்ஷன் போட்டிருக்கிறதுனால நம்ம எந்த பொருளுமே அவங்கக்கிட்ட வாங்கக்கூடாது, அப்படி லைக் ஆயில் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆயில் வாங்கினீங்கன்னா உங்கள் மேலேயே டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்தியாவுக்கு இப்போ 50% பக்கம் டேரிஃப். இன்னமும் நீங்கள் ரஷ்யா கிட்ட கண்டினியூவாக வாங்கிட்டே இருந்தீங்கன்னா இதை விட அதிகமாக போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து யூஎஸ் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து யூஎஸ் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஃபினான்ஷியல் பவர் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இப்போ வாரில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் பவரை கட் பண்ணணும் அப்படின்னா அவங்க மேஜராக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஆயில் தான். அந்த ஆயில் வந்து மெயினாக எந்த கண்ட்ரீஸ்க்கு அதிகமாக போகுதுன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் தான். ஏன் இந்த 2 கண்ட்ரீஸ்க்கும் ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த 2 கண்ட்ரீஸ் தான் வந்து பாப்புலேஷனில் அதிகம். ஸோ அப்போ நமக்கு தானே எனர்ஜி தேவைப்படும். அதனால் இவங்கள கட் பண்ணோம், இவங்களுக்கு நிறைய டேரிஃப் போட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டாங்க. அப்போ ரஷ்யாவோட ஃபினான்ஷியல் பவர் கம்மியாகும் போது கண்டிப்பாக வார் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ் இப்படி பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நம்ம ரஷ்யாக்கிட்டே வாங்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டேரிஃப் வந்து 50% போட்டிருக்காங்க, இன்னும் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை விட அதிகமாக போடுவோன்னு சொல்லிட்டாங்க. இவங்க டேரிஃப் போட்டதுனாலே நம்மளோட டெக்ஸ்டைல் செக்டர், லெதர் செக்டர், ஜுவல்லரி இந்த மாதிரி நிறைய இது வந்து எக்ஸ்போர்ட் கம்மி ஆயிடுச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க யூஎஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சாபகர் போர்ட்டில் வந்து ஈரான் மேலே வந்து அந்த சாங்ஷன் போட்டிருப்பாங்கள்ல, அதை வந்து நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு வந்து வேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த சாபகர் போர்ட்டில் இருக்க அந்த 6 மாதத்துக்கு வந்து அந்த சாங்ஷனை வந்து ரிமூவ் பண்ணும்போது அங்கேருந்து நம்ம ஈஸியாக வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்ளை பண்ண முடியுமா. ஏன்னா இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு பார்த்திங்கன்னா
சப்ளை பண்ணணும். அதுக்காக பண்ணுறாங்க. எசென்ஷியலான ஐட்டம்ஸ் லைக் ஃபுட் கிரெயின்ஸு, மெடிக்கல் ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே சாபகர் போர்ட் வழியாக நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து யுஎஸ் பிரசிடெண்ட் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதுதான். ஏன்னா அது மூலிமா வந்து நம்ம இது வழியாக வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எல்லாமே கொடுத்துக்கலாம். ஈவன் ஒரு நியூஸில் கூட ஹைட்ரோ பவர் கூட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைக் அந்த மாதிரி. இதுதான் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ் பேப்பர் 2ல் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் உங்களுக்கு ஃபிலிம்ஸில் வந்து இந்த சாபகர் போர்ட் எங்கே இருக்குது, தென் வந்து இந்த ஈரானை சுற்றி உள்ள அந்த பார்டர் கண்ட்ரிஸ் என்னென்ன, ஆப்கானிஸ்தானோட பார்டர் கண்ட்ரிஸ் என்னென்ன, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கட் டேரிஃப் ஆன் சைனா ஆஃப்டர் மீட்டிங் ஜி ஜின்பிங். இப்போ இதில் இந்த நியூஸில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு வந்து டேரிஃப் வந்து 50% போட்டார். ஏன் நம்ம ரஷ்யாவோட ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறோன்னு. பட் ஆனால் சைனாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கோட டேரிஃபை இதுக்கு முன்னாடி போட்டதை கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன நடக்கும் நம்ம சைடு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன நடக்கும், இப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து யூஎஸில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக ப்ரைஸ் ரைஸாக இருக்கும், சைனாவோடது கம்மியாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக எல்லாருமே சைனீஸ் ப்ராடக்ட் தான் மோஸ்ட்லி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டோட அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும், நம்மளோட எக்ஸ்போர்ட் ரெடியூஸ் ஆகுது, ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து யோசிக்கலாம் இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கலில். மற்றபடி இந்த ஆர்டிக்கலில் வேறு எதுவும் முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் டு டேக் ஓவர் 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நவம்பர் 24. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ ஆக போகிறாரு. அதனால் அவருக்கு அடுத்தபாடி இருக்கிற சிஜே யாருன்னு அவரே சொல்லிட்டு போவார். ஸோ இனி வரப்போகிற ஜட்ஜ் யாருன்னா இவர் நமக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆர்டிக்கல் 370 ரிவோக் பண்ணும் போது இருந்திருப்பார். ஸோ நிறையா இது கேசஸில் வந்து எலக்ட்ரோரல் பாண்டை வந்து ரிமூவ் பண்ணும் போது இருந்திருப்பார். லைக் நிறைய கேசஸில் வந்து இவர் இருந்திருப்பார். ஸோ அதனால் இவர் வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த், இவர் வந்து ஒரு யங்கஸ்டான ஒரு அட்வொகேட்டாக வந்து ஸ்டார்டிங் அட்வொகேட் ஜென்ரலாக இருந்தது. யங்கஸ்டாக அப்பாயிண்ட் பண்ணவர் இவர் தான் ஸ்டார்டிங்கில். ஸோ இவரை பற்றின பேசிக்கான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இது ஜிஎஸ் பேப்பர் 2 பாலிட்டியில் முக்கியம். ஸோ உங்களுக்கு பாலிட்டியில் முக்கியம், தென் வந்து ஃபிலிம்ஸில் வந்து முக்கியம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்பாயிண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆர்டிக்கல் 124 கிளாஸ் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா அவங்க சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டில் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த சர்வீஸ், அந்த சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி தான் அவங்கள வந்து சிஜேயாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிஜியாக வரணும் அப்படின்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹைகோர்ட் ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜாக வந்து 5 years ஒர்க் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்டாக வந்து ஹைகோர்ட்டில் ஒரு 10 years இருக்கணும். இல்லைன்னா புகழ்பெற்ற ஒரு டிஸ்டிங்யூஸ்ட் ஜூரிஸ்டாக வந்து பிரசிடெண்ட்டோட ஒப்பீனியனில் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் அவங்களோட குவாலிஃபிகேஷன் சிஜியாக வரணும் அப்படின்னா, லைக் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்து வரணும் அப்படின்னா. இப்போ சிஜேயோட ரோல் என்ன அப்படின்னா இவர் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் வந்து மெயின்ஸில் நீங்கள் ஏதாவது சிஜே பற்றி எழுதணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்லலாம், மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிஜே அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அத்தாரிட்டி. நமக்கே தெரியும் அவங்க தான் வந்து என்ன மாதிரி என்னென்ன பெஞ்சஸ் வந்து ஆட் நம்பரில் பெஞ்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் கேஸஸ்க்கு அசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஹியரிங் வருதுன்னா அதோட ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய முக்கியமான வேலைகள்லாம் இவரோட ரோல் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா சிஜே கூட வந்து ஒரு 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து சொல்லி கொலிஜியமில் வந்து சொல்லி தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதில் யார் அடுத்தது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பிரசிடெண்ட் கிட்ட சொல்லி அப்புறம் தான் பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். இப்படி தான் நடக்கும். இதில் வந்து சிஜே பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 127 யூஸ் பண்ணி டெம்ப்ரவரியாக வந்து லைக் அட்ஹாக்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது வந்து நிறைய கேசஸ் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ வந்து ஜட்ஜஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி டெம்ப்ரவரியாக அட்ஹாக் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் வாங்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா சிஜே வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில் தானே இருக்குது, வேறு ஏதாவது பிளேசஸில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து சிஜே பண்ணலாம். பட் ஆனால் வந்து பிரசிடெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணுவார்.
இப்போ இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லை சிஜிஐ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ லோக்சபாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒப்பீனியன் ஒரு 100 பேர் வந்து ஒப்பீனியன் கொடுக்கணும். அதை வந்து ஸ்பீக்கர் வந்து ஒத்துக்கணும். ஒருவேளை ஸ்பீக்கர் ஒத்துக்கலை அப்படின்னா அப்போயே அந்த ஒப்பீனியன் ட்ராப் ஆயிடும். ஒருவேளை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா இங்கே வந்து ராஜ்யசபாவாக இருந்தால் 50, அங்கே வந்து சேர்மன் ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா ஓகே, ஒத்துக்கலைன்னா அப்பயே ட்ராப் ஆயிடும். இப்போ ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் 3 பேர் இருப்பாங்க. அதில் வந்து டிஸ்டிங்யூஷ் ஜூரிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஜே, அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, இல்லைன்னா ஹைகோர்ட்டோடைய சிஜே, இந்த மாதிரி 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர் ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி இவங்க உண்மையாலுமே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லோக்சபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் ஆகும், ராஜ்யசபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சிஜே வந்து பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணிடுவார். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து நடக்கிற விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இப்போ அவருடைய பர்த்டே, இது வந்து ராஷ்ட்ரிய எக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேஷ்னல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்காகவே வந்து குஜராத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், நீங்கள் ஃபேமஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு 182 மீட்டர் டாலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சு இருக்கும், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் இமேஜில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த இமேஜ் நம்ம எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலுமே நமக்கு அந்த இது ஞாபகம் வரும். ஸோ இப்போ இவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஹிஸ்ட்ரியில் முக்கியம், மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் முக்கியம், மெயினாக ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி 100 பர்த்டே, அப்புறம் 115th பர்த்டே, 50 பர்த்டே, இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த வருஷத்தோட ஃபிலிம்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம இது கண்டிப்பாக பார்க்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், பிஸ்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஏன்னா ஜெர்மன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆனப்போ அதை யூனிட் பண்ணவர் அந்த பிஸ்மார்க் தான். ஸோ அதனால் அவர் வந்து பிஸ்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பட்டேலை சொல்லுவோம். ஏன்னா நிறைய வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து யுனைட் பண்ணி நம்ம கண்ட்ரியில் வந்து நிறைய இப்போ இவ்வளோ பெரிய இது எல்லாத்தையும் ஒன்றா ஃபார்ம் பண்ணி யூனிட்டியாக இருக்கும், எவ்வளோ பெரிய இந்தியான்னு சொல்லிட்டு ஃபார்மாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இவர் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன், இவர் தான் ரீசன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. இவருடைய ரோல் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இவருடைய ஏர்லி லைஃப் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தோம், பிறந்தது பார்த்திங்கன்னா October 31, 1875 வந்து குஜராத்தில் தான் பிறந்தார். இவர் வந்து ஒரு லாயர். இவர் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியை அகமதாபாத்தில் தான் மீட் பண்ணியிருப்பார். 1917 வந்து மீட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ இருந்து அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் லேட்டராக ஜாயின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து என்னென்ன சத்தியாகிரகாலெலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படின்னா கேதா சத்தியாகிரகா 1918 நடந்துச்சு. ஸோ அந்த சத்தியாகிரகாவில் இவர் இந்த மூமெண்ட் அவர் வந்து லெட் பண்ணி நடத்தினார். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபார்மர்ஸ் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்க்காக டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நிறைய பஞ்சம், பிளேக் இதனால் அஃபெக்ட் ஆனதுனால டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணி டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இந்த மூமெண்ட்டில் இவர் இருந்திருப்பார். அது சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அப்போ மக்கள் எல்லாமே இவர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மக்கள் மத்தியில் அவர் அப்படி தான் காணப்பட்டிருப்பார். தென் பர்தோலி சத்தியாகிரகா வந்து 1928 நடந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரெவென்யூ வந்து ரொம்ப அதிகப்படுத்தியிருப்பாங்க, அது வந்து நியாயமாக இல்லாமல் இருக்கும். அதுக்கு அகென்ஸ்டாக வந்து இவர் வந்து கேட்டிருப்பார். ஸோ அந்த கேம்பெயின் வந்து சக்ஸஸாக நடந்திருக்கும். அப்போ வந்து அங்கே இருக்கிற பெண்கள் வந்து இவர் வந்து சர்தார் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. அப்படின்னா சீஃப் அல்லது லீடர்னு அர்த்தம். ஸோ அன்று முதல் இப்போ வரைக்கும் நம்ம அவரை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சர்தார் அப்படிங்கிற டைட்டில் எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா பர்தோலியில் இருக்கிற பெண்கள் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் மூமெண்ட். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் வந்து லாவை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு இதுக்கு வந்துட்டார் 1920. அதுக்கப்புறம் அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா காந்திக்கு சப்போர்ட் பண்ணார் அந்த மூமெண்ட்டோட சஸ்பென்ஷன் அப்போ. நெக்ஸ்ட்டு வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இவரை வந்து குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து இவரை எலெக்டட் பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணாங்க. கராச்சி செஷன் அப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி எலெக்டட் பிரசிடெண்ட் ஆஃப் குஜராத் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி 1920 1945 வரைக்கும் இருந்திருப்பார். தென் வந்து கராச்சி செஷனில் வந்து இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஸோ அப்போ தான் வந்து ரேட்டிஃபை பண்ணியிருப்போம், காந்தி எர்வின் பேக்ட் வந்து ரேட்டிஃபை பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் கன்சம்ஷனுக்கு அகேன்ஸ்டாக வந்து இவர் ஒர்க் பண்ணியிருப்பார். தென் அன்டச்சபிலிட்டி, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், விமனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இது மாதிரி நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸுக்கெலாம் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரோல் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இவர் தான் ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் தென் ஹோம் மினிஸ்டராக இருந்தார்.
அதுக்கப்புறம் இவரை ஏன் வந்து நம்ம இப்போ வரைக்கும் வந்து அந்த பிஸ்மார்க் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ரீசன் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ஒன்று திரட்டி ஒரு இந்தியன் யூனியனாக இவரோட பங்கு தான் முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஏன்னா சில ஸ்டேட்ஸை வந்து நமக்கு வந்து இப்போ இது கூட ஒரு இது சொல்லுவாங்க ஏன்ஷியன்ட்டில், சாமதாம தந்த் வேதா அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ரைஸ் கொடுத்தோம் அதை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கலாம். லைக் வந்து இல்லைன்னா வந்து நம்ம ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு சொல்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய வழிகளில் வந்து நம்ம வந்து ஒன்று சேர்ந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி தான் வந்து இதை அவர் செஞ்சுருப்பார். ஏன்னா நிறைய இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஜுனாகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓட்டெடுப்பு பண்ணி தான் வந்து அனெக்ஸ் பண்ணியிருப்போம். இதே ஹைதராபாத் பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஆக்ஷன் இப்போ வந்து ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு சொல்லி பண்ணி தான் நம்ம அனெக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இப்போ ஜம்மு காஷ்மீர்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கொடுத்து அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே இவர் தான் பண்ணார். அதனால தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிராஃப்ட் பண்ணது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் விபி மேனன் அவரோட ஹெல்ப்பில் வந்து மேக் பண்ணியிருப்பார். ஸோ இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு நம்மளோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணார். ஸோ அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி டைட்டில் வந்து கொடுத்தோம். ஏன்னா இந்தியாவோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணியிருக்கார். அதனால் தென் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் தான் வந்து ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியோட ஹெட்டாக இருந்திருப்பார். அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து இருந்திருப்பார். கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாவுக்கு வந்து இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பேட்ரான் செயின்ட் ஆஃப் இந்தியா சிவில் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார் மாடர்ன் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்னால. அதனால தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறோம். தென் வந்து December 15, 1950 பாம்பேயில் இறந்துருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் பாரத் ரத்னா அவார்ட் கொடுத்துருப்பாங்க 1991. அதுக்கப்புறம் அவரோட பர்த்டே இப்போ அந்த October 31 வந்து என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா நேஷ்னல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு 2014 நம்ம ஹானர் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் ராஷ்ட்ரிய எக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட் வில் பவர் ஏஐ டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து டேட்டாஸ் வந்து நிறைய ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அமேசானாக இருக்கட்டும் இல்லை ஸ்விக்கி சொமேட்டோ ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி அது ஃபாரின் ப்ராடக்ட் தான். ஸோ அப்போ அந்த ஃபாரினோடதை யூஸ் பண்ணும்போது நம்ம டேட்டாஸ் எல்லாமே ஃபாரினில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட பேரண்ட் கம்பெனியில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இதனால் நம்மளோட டேட்டாஸ் வந்து நம்மளோட ப்ரைவசி அஃபெக்ட் ஆகலாம். அப்போ டேட்டா லோக்கலைசேஷன் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை நம்மளோட நாட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நிறைய டேட்டாஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நிறைய டேட்டா ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சென்டர் வேணும். ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து பேசுகிறாங்க. நம்ம ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்க்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட மேசிவ் பவர் வேணும். ஏன்னா குளோபல் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஃபார் டேட்டா அப்படின்னா டபுள் ஆக போகுது 2030 இப்போ வந்து 1000 டெரா ஹவர்ஸ் இருக்குது, டெராவாட் ஹவர்ஸ் இருக்குன்னா அது அப்படியே ட்ரிபிள் ஆயிரும். 2035 1300 மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு தேவைப்படுது. ஏன்னா வந்து நமக்கு அவ்வளோ யூஸ் தேவை. ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு டிரைவராக இருக்குது. ஸோ நிறைய அதுக்கு இப்போ நமக்கோட டோட்டல் பவர் கன்சம்ஷன்லேயே இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4% நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பவர் தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ ஜென்ரேட் ஆகிறதுனால ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ பவர் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸுக்கும் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். ட்ரெடிஷ்னலாக கம்பேர் பண்ணும்போது இப்போ அதிகமாக தேவைப்படுது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டிஜிட்டல் இந்தியா ஏஐ மிஷின் இந்த மாதிரி நிறைய ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்போ இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்தியாவோட டேட்டா சென்டரோட கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரோ ஆகும். 3லேருந்து 5 மடங்கு பக்கம் நம்ம 2030 க்ரோ ஆயிரும். ஸோ அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் ஹைட்ரஜன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், ஜியோ தெர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் ஃபியூஷன் இதுக்கும் நம்ம வந்து எனர்ஜி சொல்யூஷன் யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆம்பிஷியஸ் டார்கெட் வச்சுருப்போம். என்ன அப்படின்னா இந்தியாவோட நியூக்ளியர் எனர்ஜி மிஷின் வந்து நம்ம வந்து ஒரு 100 GW வந்து 2047 ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து டெவலப்டு நேஷனாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்குள்ளே ஒரு 100 GW வந்து நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் இண்டிஜினியஸாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அது வந்து 2033 ஒரு 5 இண்டிஜினியஸாவது மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இதுக்காக என்ன பண்ணியிருப்போம், 2025 பட்ஜெட்டில் கவர்மெண்ட் வந்து ஒரு 20,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட $2.4 பில்லியன் வந்து நியூக்ளியர் எனர்ஜி மிஷினுக்காக வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதில் வந்து நம்ம ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஏன்னா கவர்மெண்ட் மட்டும் பத்தாது, ப்ரைவேட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962வையும் சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010ஐயும் நம்ம வந்து அமெண்ட் பண்ணி நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம மாற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டரில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் இதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா டெக்னாலஜியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல. ஸோ அப்போ தான் நமக்கு நிறைய தெரியும் அதுக்காக. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் வந்து மெயினாக சொல்ல வர விஷயம். ஸோ பேசிக்காக எல்லா பாயிண்ட்ஸுமே முக்கியம் இல்லை, மெயினாக சொல்ல வர விஷயம். அதனால தான் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.